ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் மட்டும் இல்லாமல் பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் வெரைட்டி தோசைக்கும் சம்பகாமவும் இருக்க போது நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ், இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சட்னி அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நல்லெண்ணெய் ஆட் பண்ணி தான் எப்போவுமே செய்வோம். நம்ம வந்து பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கையளவு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சட்னியை வந்து நம்ம டேஸ்ட்டாக செய்யறதுக்காக நம்ம வந்து சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துருக்கோம். அதனால ஃப்ளேவர் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லெண்ணெயை ஆட் பண்ணி நம்ம வதக்கி செய்யும் போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்கூலுக்கு போகிற டயத்தில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்னா, தோசை, இட்லி, வெரைட்டி தோசை அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. நாம இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கோம். ஸோ உருட்டு உளுந்து தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த சட்னி ரெசிபிக்கு நம்ம சேர்த்துருந்த நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான். ஸோ இதுலேயே நம்ம வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 6 வரமிளகா எடுத்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ மோஸ்ட்லி சட்னின்னு சொன்னாலே நம்ம தேங்காய் ஆட் பண்ணுவோம். பட் இந்த இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆட் பண்ண கிடையாது. தேங்காய் சேர்க்காதனால நல்லா இருக்குமோ இல்லையோன்னு திங்க் பண்ணவே தேவையில்லை. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க. ஸோ இந்த எல்லா இன்கிரீடியன்ட்டையும் நம்ம வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம 5 to 8 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கோங்களேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம டேரெக்டாக செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும் போது நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயம் பூண்டோட டேஸ்ட்டை வந்து கூட்டி கொடுக்குங்க. ஸோ இதுவரை நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். வந்து 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கோம். இதுலேயே நம்ம வந்து மல்லி, புதினா, கருவேப்பிலை இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம சேர்த்துருக்கோம். அதனால ஃப்ளேவர் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு டைம் இந்த சட்னி நீ செஞ்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன், அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. டேஸ்ட் ரொம்பவே அல்ட்டியா இருக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம சேர்த்துருந்த எல்லா இன்கிரீடியன்ட்டும் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கோர்ஸா அரைச்சிட்டு நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்ல தாளிப்பூ, அதே கடாயை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே நம்ம வந்து கறி லீவ்ஸ் வந்து ஒரு கொத்து ஆட் பண்ணிருக்கோம். நம்ம சேர்த்திருந்த எல்லா இன்கிரீடியன்ட் நல்லா பொரிஞ்சு வரணும். சோ அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல சட்னி பேட்டர், அதை வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சோ தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்காதுங்க. சோ இந்த மாதிரி நம்ம தண்ணியா கொஞ்சம் கரைச்சி எடுத்துட்டேன்னு சொன்னா நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் இதுல நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்து தான் டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்த்திருக்கேன். நம்ம தாளிப்புல ஊத்திக்கலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு தேங்காய் எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க. சோ இந்த சட்னி ரெசிபிக்கு நம்ம தேங்காய் சேர்க்காதனால டேஸ்ட் நல்லா இருக்குமோ நல்லா இருக்கும் நீங்க யோசிக்கவே தேவையில்லை. டேஸ்ட் ரொம்பவே அல்ட்டியா இருக்குங்க. ஆனா நீங்க செய்யற சட்னி வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா செய்யும் போது தான் டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா நீங்க முத நாள் நைட்டே நீங்க ப்ரிப்பரா நீங்க சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா மார்னிங் வந்து நீங்க வதக்கிட்டு அழகா கையோட செஞ்சிடலாங்க. ரொம்ப அதிகமா டைம் எடுக்காது. அண்ட் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்யலாங்க. நார்மலா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாம வெரைட்டி தோசைக்கும் நல்ல காம்போவா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கேழ்வரகு தோசை, கம்பு தோசை, உளுந்து அடை தோசை, பயறு தோசைன்னு சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்பவே அல்ட்டியா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷால்லா இன்னொரு ஹெல்தியான ரெசிபில பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.